அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. முன்னாடிலாம் யூடியூப்பை திறந்து பயான் கேட்டோன்னா அப்துல் பாசித் அவர்களுடைய அதிகப்படியான பயான்கள் வரும். இன்ஸ்டாகிராம் போனாலும் அவரோட பயான்கள் வரும். இப்போது அவரை பற்றி அவதூறுகள், அது உண்மையோ பொய்யோ, அதை பாதிக்கப்பட்டவங்களும் அல்லாவும் அறிவான். ஆனால் இடைப்பட்ட மனிதர்கள் ஒரு 10-15 பேர் உள்ளே புந்து அவரை கேட்ட கேள்விகளும் அவரை எவ்வளோ ஒரு அநாகரிகமாக கேட்கணுமோ அவ்வளோ அநாகரிகமாக பேசுனீங்க. அதில் நேரடியாக நீங்கள்லாம் தொடர்பு கொண்டீங்களாங்கிறது அல்லாஹ் அறிவான், நீங்களுமே அறிவீங்க. அவர் ஒருவேளை ஏமாற்றி இருந்தாருன்னா கண்டிப்பாக அதுக்கு அவர் பதில் சொல்லி தான் தீரணும். ஆனால் உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா இப்படிப்பட்ட மனிதரை, 4 பேர் மதிக்கக்கூடிய மனிதரை, ஒரு இஸ்லாமியரை, எது வேணாலும் இருக்கட்டும், அவர் ஒரு இஸ்லாமியர், ஒரு முஸ்லீம், அவர் ஒரு ஹஸ்ரத், அவர் ஒரு வழிகாட்டி, அவரை எப்படி நீங்கள் தவறான முறையில் பேசுனீங்க, அது எப்படி வீடியோ எடுத்தீங்க, அது எப்படி போட்டீங்க? இன்றைக்கி நிறைய பேர் தொழுகிறதுக்கும், அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கும், குர்ஆனை திறந்து ஓதுறதுக்கும், ஏன் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுறதுக்கும் இவரோட பயான் எவ்வளோ இதாக இருக்குது. இந்த ஆயத்தை தான் நிச்சயமாக துன்பத்திற்கு பின்பு இன்பம் உள்ளது. நிம்மதியாக இருங்க, அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் அறிவான், அல்லாஹ் விரைவில் அதை சரி செய்வான். கண்டிப்பாக இவரோட விஷயத்தில் இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அத்தனை பேரோட துவாவும் இருக்குது. கண்டிப்பாக அவர் நன்மையின் பக்கம் அவர் நிறைய பேரை இழுத்துருக்காரு. அல்லாஹ் தாலா அவரை அப்படி நிருகதையாக விட்டுற மாட்டான்னு நாங்கள் நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ். சரியோ தப்போ அல்லாஹ் போதுமானவன்.